இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். மழை போட்டெல்லாம் அடிச்சு நோட்டுக்கு இருந்துச்சு, இப்போ தான் லைட்டாக விட்டுருக்குது. அதனால் வாழைக்காய் பஜ்ஜி போட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். வாழைக்காவுக்கு மாவு எல்லாம் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. குண்டா ரெடி. அடுவு பிடிக்க கொஞ்சம் லேட்டாகும், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தனால. மூடிதான் வச்சுருந்தோம், இருந்தாலுமே கொஞ்சம் லேட்டாகும். போடுறோம். இஞ்சி ஒன்று வைக்கிறோம். போய் பால் ஒரு 4 லிட்டர் டீ வித் வாழைக்காய் பஜ்ஜி. ஓகே, அடுப்பு பார்த்தா வச்சாச்சு. வாழைக்காய் செய்வோம். வாழைக்காய் அடுப்பு பற்ற வச்சாச்சா. மலையிலும் அடுப்பு எரிகிறது. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா எரியும். 2-3 ஏய் சிக்கி முக்கு கல் எடுத்து ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி சிக்கி முக்கு கல் வேறு எடுத்து போட்டுருக்கிறான் அவன். அடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் செய்வோம். என்ன செய்கிறோம்? வாழைக்காய். ₹10 எதுக்கு ₹10? இது நமக்கு தேவையில்லை. அது இந்த போல பெரிய பஜ்ஜிலாம் போட்டால் ₹10 வைப்பாங்க. ஆமாம், ஒரு காய்க்கு 30 பஜ்ஜி. ஒரு பஜ்ஜி ₹10 வச்சுக்கிட்டிங்கன்னா 30 பஜ்ஜிக்கு வந்து ₹300. ₹300 ₹100 ₹150 செலவு போயிட்டாலும் மீதி ₹150 அப்படியே ப்ராஃபிட். இந்த பஜ்ஜிலாம் போட்டோம்னா வச்சுக்கோ ₹10 தாராளமாக கொடுக்கணும். ஆனால் இதே வந்து ரகம் பிரித்து மாதிரி தான் போடணும். அதே இதை நான் சின்ன சின்ன பீஸாக இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா 50 வரும். குறுக்கு போட்டிங்கன்னா 50 வரும். ஒரு பீஸ் ₹5 வச்சுக்கிட்டிங்கனாலும் 50க்கு மேலே வரும். அப்படி போட்டாலும் அதே கஷ்டம் வரும். அதுக்கு நீங்கள் பெருசாக போட்டால் எடுத்து போடலாம், சீக்கிரம் அதாகும். எண்ணெய் 1/2 லிட்டரே போதும். ₹100 எப்படியும் ப்ராஃபிட் இருக்குது. ஒரு காய்க்கு ₹100 இருக்குது. அந்த இந்த இதில் சீவனம் இன்னும் மெலிசாக வரும். நம்ம அந்த மரகத்தில் செஞ்ச சீவனை கட்டுறதுல இல்லை. அது அட்ஜஸ்ட்மெண்ட். ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அதான் அதில் நல்லா மெலிசாக வரும், நிறையா பீஸ் வரும். இதே மெலிசு தான். ஆனால் இதே இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இதே நமக்கு தேவையில்லை. அது ஆட்டுக்கிட்ட கொடுத்தா மாட்டுக்கிட்ட கொடுத்தா அது திங்குது. ஓகே, ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பஜ்ஜி வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 30 பஜ்ஜி கிடைக்கும் ஒரு வாழைக்காய்க்கு.
அது இல்லாமல் நமக்கு அரை பீஸ் 2 கிடச்சிருக்குது. ஆமாம், 35 பீஸ், 30 வந்து கணக்கு வச்சுக்கலாம். 25 வச்சாலுமே நல்ல லாபமாக இருக்கும். அடுத்தது மாவு. பஜ்ஜி மாவு ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது, அது கொஞ்சம் இருந்துச்சு, அதை லைட்டாக போட்டுக்கிறோம். இது ஒரு பட்ஜெட் போட்டுடலாம். இன்னொரு பாக்கெட் காணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கலைக்கலாம். மிஷினு வேறு ஓடுது. கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் எவ்வளோ பட்ஜெட் வருதுன்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு பஜ்ஜிக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் முட்டை கொடுத்து நின்றுருக்குறீங்க. ஏன்டா எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் முட்டை கொடுத்து நின்றுருக்குறீங்க. புகையுது வேற. அங்க உட்காந்துனாவது அடுப்பு மேல உட்காந்து நல்லா பண்ற கூட அங்க போய் உட்காடுறாங்க. என்னை சுத்தி நினைங்கன்னா தெரியவே மாட்டேங்குது, அவரை சுத்தி நினைங்கன்னாவது தெரியுவீங்க. ஓகே, மாவு கரைச்சாச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்? வடை சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். வடை சட்டியை நாங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, எல்லா கிராம்லையும் இருக்கிறோம். நாங்கள் இல்லாத கிராமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்துட போச்சா? ₹500 கம்மியாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு சம்பளம் இருக்கிறான், யாருக்கு சம்பளம் இருக்கிறான் அதில் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. நீ வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த அந்த 2 தடவை வெட்டுற மாதிரிலாம் இருக்கக்கூடாதம்மா. நீ எண்ணெயே கையில் போடுற. நாங்கள் மாவு டெஸ்ட் பண்ணோம்ல, கொள்ளையோட சேர்த்து எங்களுக்கு தான் வழி விட்டாங்க.
சொல்லுண்ணா சும்மா எடுத்து போட்டா அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் தனியா உட்காந்து. அதுதான் இன்னைக்கு பஜ்ஜோட பட்ஜெட் எவ்வளோன்னு போட்டுறோம். பஜ்ஜியோட பட்ஜெட் எவ்வளோன்னு போடுறோம். ஆமாம், ஒரு கடையில் வாங்கினா பஜ்ஜி வந்து 10 ரூபா சொல்கிறாங்க. ஒரு வாழைக்காலம் 35 பஜ்ஜி வருது. ஆமாம், அதில் எண்ணெய் எவ்வளோ போகுது, மாவு எவ்வளோ வாங்குகிறோம். எண்ணெய் பக்கத்து வீட்டில் எடுத்தது, மாவு எடுத்த வீட்டில் எடுத்தது. இல்லை, அதையும் கணக்கு போட்டுக்குவோம். எண்ணெய் பக்கத்து வீட்டுல யாரு, எண்ணெய் அந்த வீட்டில், மாவு இந்த வீட்டில். நம்ம ஒரு அம்மாவை பொம்பளைங்க திடீர்னு இருக்கிறாங்க. என்னாச்சு நம்மளை கொண்டாந்து எல்லாமே தரணும். 4 வருஷத்துக்கு கணக்கு. 4 வருஷத்துக்கா? ஆமாம். ஐடியில் கூட இதெல்லாம் கேட்க மாட்டாருங்களா? கட்டுறீங்க கூட அங்கே காட்ட மாட்டேங்க. பட்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுக்க மாட்டேங்குது. எதுவுமே செலவு பண்ணக்கூடாது. போன வருஷம் உடுப்பா, சரிப்பா இந்த வருஷம் கட்டிட்டு போப்பான்ட்டுருவான் அவனே கடைசியில். அதெல்லாம் வைக்காம தான் இருக்கு. அதுவும் அந்த மேலே மழை ஒரு நாள் விட்டுச்சுன்னா மேலே அந்த இது காரை போட்டு வந்தோம். அதையும் போட்டு விட்டுருன்னு பார்த்தா மழை நான் பெஞ்சிட்டே ஆடுது. இதான் கொஞ்சம் விட்டுருக்குது, இன்னும் போட்டு விட்டு பார்க்கலாம். நல்லா பாருங்க வந்துக்குச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம. இப்போ சொல்லுங்க. புசு புசுன்னு எடுத்தாச்சு. ஒன்று நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் சாப்பிட்டு இருக்கிறதுக்குள்ள பேக் கேமராவில் தெரியுது. டீ போட்டுக்கலாம். அதெல்லாம் வாயில் கட்டி எடுத்துக்கலாம். மாட்டுப்பால் இல்லை, அதனால பாக்கெட் பால் தான் டீ போடுவோம். அதெல்லாம் அது தெரியுமா, இதுக்குள்ள மீதி ஒரு பாலையும் விட மாட்டோம். இதுக்கு தண்ணி ஊற்றி 2 புழு குடிக்க ஊற்றினீங்கன்னா அதில் கொஞ்சம் பால் வரும். போட்டு டெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கலாம். அது பால் பாக்கெட் தனியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பேப்பரை போடுறதோட பால் பாக்கெட் ரேட் தெரியும். இப்போ அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி விட்டு இதுக்குன்னே நாங்கள் இங்கே ஒரு கட்டை வச்சுருப்போம். அந்த கட்டையே எடுத்துகிட்டு போனோம். நேற்று அங்கே சாப்பாடு செய்ய திருப்பி எடுத்துகிட்டு வரல. எங்கள் அம்மாவை தான் நான் திட்டு வாங்கணும். இங்கே உருளைக்கட்டை எரிஞ்சு அதையும் காணும், சப்பாத்தி கட்டையும் காணும். அதனால இது சின்ன சப்பாத்தி கட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா இஞ்சி நதி. இஞ்சி லைட்டாக தட்டி வச்சுக்கலாம். தூள் இருக்கு, சர்க்கரை இருக்கும். நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக டீ வேணும், டீ தூள். அதனால வந்து அதில் போட்டுக்கலாம். அடுத்து சர்க்கரை. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி. நம்ம இப்போ போடுறது இஞ்சி டீ. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படிதான் பொங்கி வரும். அதான் பொங்கி வர்றது கூட எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அப்படி வர்றப்ப அப்படி சிம்மில் போட்டிங்கன்னா அப்படி கம்முன்னு படுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடிக்கி இருக்குது, அப்படியே 2 ஆட்டு ஆட்டிட்டு இப்படி 3 சுற்று, எப்படி 3 சுற்று எடுக்கிற மாதிரி 3 சுற்றி சுற்றி விட்டு ஒரு கரண்டி எடுத்து இதில் அந்த பார்த்தீங்கன்னா சைடில் தான் அந்த இது இருக்கும். எடுத்து விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா இதாகிடுச்சு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த டீ தூள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீயில் நல்லா இறக்கும்.
ஓகே, நம்ம டீ நல்லா கொதிச்சிருச்சு. ஆவி வரக்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் பண்ணி விட்டுருவோம். கொதிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அளந்து போட்டுருக்கோம் டீ. 3 பேர்த்துக்கு 3 டீ. ஓகே, வாழைக்காய் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. போட்டு எடுத்து வச்சாச்சு. சுட சுட டீ ரெடி பண்ணியாச்சு. டீ பார்த்தீங்கன்னா டீ, சூடான டீ, மலைக்கு எதமாக பார்த்தீங்கன்னா டீ வாழைக்காய் பஜ்ஜி. தெரியுதா? தெரியுது. வேற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போட்டு விட்றோன்னு வீடியோ போட்டிங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்கு காலையில் போட்டு விட்றேன். பட்ஜெட் வந்து கணக்கு போட்டுருவோம். இருங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுறோம். கடையில் வேணால் ஒரு பஜ்ஜி 10 ரூபா, 50 பஜ்ஜி இருக்குது. கணக்கு போட்டுங்க. ஆனால் நாங்கள் கணக்கில் கொஞ்சம் வீக்கு. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி வந்து 5 ரூபா. இந்த பஜ்ஜி 10 ரூபானா இது பெரிய பஜ்ஜி. நம்ம 5 ரூபாயே போடுவோம். சின்ன பஜ்ஜி தான் 5 ரூபா. நம்ம 5 ரூபானே போடுவோம். 5 ரூபா. ஒரு வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. 10 அந்த இதில் சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் 30 days 30 பிஸ்னஸ் ஐடியாஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டீ வாழைக்காய் பஜ்ஜி பிஸ்னஸ் ஐடியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1/4 கிலோ பஜ்ஜி மாவு, 1/4 கிலோ பஜ்ஜி மாவு தான் எடுத்தோம். அப்புறம் 4 கிலோ பஜ்ஜி மாவு, 1/2 லிட்டர் எண்ணெய், ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்தோம். அது எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு 1/4 லிட்டரு தான் செலவாயிருக்குது. இன்னொரு 1/4 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம். பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ வீட்டில் செஞ்சு தின்னு நல்லா. ஆமாம், அதான் அடிக்கிற மணிக்கு நல்லா இருக்குது. கடையில் போய் எண்ணெய் எப்படி இருக்கோ, என்ன தான் கலப்படம் எல்லாம் தெரியல. ஆனால் நம்ம வீட்டிலேயே செய்கிறோம். அந்த மாதிரி செஞ்சோம்னா நீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான பஜ்ஜி சாப்பிட்லாம். வேறு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி தான் லீவே விட்ருக்கானுங்க. ஆமாம், பல நாட்கள் கழிச்சு. அதனால் எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போடுங்க. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். பஜ்ஜி பாருங்க. டாடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு அந்த இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு கமெண்ட்டை 4 தட்டுங்க. அப்போ தான் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். டாடா பாய்.